அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதாவது செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் பகவான் வரும் 26ஆம் தேதி ஆகஸ்ட் அப்போ பெயர்ச்சியாக உள்ளதுனால 4 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இந்த மாதம் திகழும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகும்போது 4 ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன், சாதகமான பலன், நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த பலன், லாபம் எல்லாமே கிடைக்கும். அந்த 4 ராசிக்காரர்கள் யாரு, அந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். அதில் முதல் ராசி யாருன்னு பார்த்தோம்னா மேசராசி தான். மேசராசி முதல் ராசி, செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி. இந்த செவ்வாய் பகவானவர் 3ஆம் வீடு சொல்லக்கூடிய இந்த தைரியம் வீரியஸ்தானத்தில் போய் பகை பெற்று உள்ளார். இப்போ இந்த சந்தர்ப்பத்தினால இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீரம், அதாவது தைரியம் எல்லாமே அதிகமாக இருக்கும். ரொம்பவே தைரியம் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஏன்னா தைரியமாக இருப்பீங்க, தைரியமாக எதோ ஃபேஸ் பண்ணி இதை நம்மளால் முடியும், நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் பார்த்தினா உங்களுக்குள்ளேயே உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது உங்களால் எல்லா வேலையுமே நல்லா பண்ண முடியும். உங்களோட வணிக முயற்சிகளில் உங்களோட முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். வணிக முயற்சியில் ஈடுபடுற மேசராசி அன்பர்கள் எல்லாத்துக்குமே முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள், எது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுத்தாலுமே அதில் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களோட நிதி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதில் முன்னேற்றம் ஏற்படும். விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் காலமாக இது கண்டிப்பாக திகழும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். எல்லா முன்னேற்றம், எல்லா வெற்றிகள் எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லிக்கலாம். அடுத்து 2வது ராசி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சிம்மராசிக்காரர்கள் தான். சிம்மராசி சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்திலேயே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கிறனால நீங்கள் முன்னெடுக்கும் எல்லா வேலையிலுமே பலன், அதாவது பண பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக இந்த காலகட்டத்தில் தீரும். பல பொன்னான வாய்ப்புகள் உங்களை வீட்டை தேடி வரும்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு உள்ள போகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கலாம். அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த பயிற்சியானது உங்களுக்கு திகழும். எந்த துறை எடுத்தாலுமே நீங்கள் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் செய்த பண முதலீடுகள் மூலம் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏதாவதுல முதலீடு போட்டிருக்கீங்க, பணம் விஷயத்தில் போட்டிருக்கீங்கன்னா அதில் கண்டிப்பாக நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடு தொடர்பான ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னா அதில் லாபம் நல்லாவே இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதியிலையும் வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா இது ஒரு நல்ல லாபம் நிறைந்த பயிற்சியாக உங்களுக்கு அமையும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு நல்லாவே கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்காம நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதுக்கு வெளியே அதே தான், எனக்கு எப்போ பதவி உயர்வு கிடைக்கும், நான் இவ்வளோ வருஷமாக நான் வேலை செய்கிறேன், எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல, தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு நீங்கள் செய்யும் வேலையில் கிடைக்கும். மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். அதனால் சில அலைச்சல்கள், சில வேலைகள், சில இதுவும் இருக்கும். ஸோ நீங்கள் வேலையை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட உடம்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் உடம்புக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுங்க. கரெக்டாக வேலை செய்யுங்க. ரொம்ப அலைச்சல் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் காலமாக இருக்கும். எந்த துறையிலும் வெற்றி கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாக நான் சொல்லியிருக்கேன். அடுத்து 3வது என்னன்னு பார்த்தோம்னா துலாம் ராசி தான். துலாம் ராசி அப்படின்றது சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி. அதாவது துலாம் ராசி சுக்கிரன் அதிபதி 7வது ராசியாக வருவீங்க. செவ்வாய் பார்த்தோன்னா உங்களுக்கு 2 7 அதிபதியாக வருவார். அவர் பார்த்தோம்னா 8 9, அதாவது 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அப்போ பாக்கியஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுக்கு பண பலன் அதிகமாகவே இருக்கும். அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற சகல பாக்கியங்களும் உங்களுக்கு வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் ஏற்படும். அல்லது இது வாங்கிறதுக்கு, மனை நிலம் வாங்கும் யோகம் நிச்சயமாக ஏற்படும். நிறைய பேர் கவலைப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு இடம் இருந்தால் தான்
அதில் வீடு கட்ட முடியும். அப்போ நிலம் வாங்கும் யோகமும் வீடு கட்டும் யோகமும் அது எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். வியாபாரம் சம்மந்தப்பட்டதில் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலான மக்கள் எல்லாருமே வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சொந்த தொழில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது தொடர்பான அதாவது பல பயணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிகழும். உங்கள் வேலை வியாபாரத்தில் லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்பை காட்டிலும் இந்த பயிற்சி காலத்தில் நிறையவே இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் காலமாக இருக்கும். வருமானமும் உயரும். உங்களுக்கு எப்பயுமே மதிப்பு மரியாதை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம உண்டு வேலை உண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் பொருந்தும். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு மனை நிலம் வாங்கும் யோகம் நிச்சயமாக இருக்குது. கவலைப்பட தேவையில்ல. வாடகை வீட்லேயே நம்மளோட காலம் போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சொந்த வீடு கட்டுவீங்க, சொந்த நிலம் வாங்குவீங்க, எல்லாமே வாங்குவீங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வியாபார விஷயத்தில் சில பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதில் அந்த வேலை வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு, அதாவது கடைசியாக என்னென்னு பார்க்க போகிறோம்னா இந்த மீனராசி தான். மீனராசிக்காரர்கள் குருவே அதிபதியை கொண்ட ராசி, 12வது ராசி. செவ்வாய் பார்த்தோம்னா தன்னோட இடத்துக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 4ஆம் வீட்டில் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு சாதக பலன் தான். சுகஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தோம்னா வந்து நில அதிபதியான அந்த செவ்வாய் அமைப்பு நிலத்தை அந்த இடத்துலையே 4ஆம் இடத்துலையே இருக்கிறனால உங்களுக்கு சொத்து மதிப்பு கூட போகுது. உங்களோட சொத்து, வீடு, உங்களுக்கு பிடிச்ச வாகனம் வாங்க போகிறீங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தோம்னா வந்து வண்டி ஓட்டுறதுக்கு இருந்தால் போதும், பழைய வண்டி கூட வச்சுருப்பீங்க சில பேர்லாம். அப்போது இந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச புது வண்டியை வாங்கும் காலம் இருக்கும். நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நிறைய பேர் நிலம் வாங்கும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட சொத்து மதிப்பு அப்படின்றது இந்த பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக கூடும். அப்போ இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சில பேர் ரியல் எஸ்டேட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் அப்படின்றது அது நிறையவே இருக்கும். அதாவது மீனராசிக்காரர்கள்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் இந்த டைமில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ன பாருங்கள், மீனராசிக்காரர்களுக்கு வருமானம் அப்படின்றது நிறையவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பணம் வரும். அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வகையில் வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இது நிச்சயமாக நான் சொல்கிறேன். அதில் கண்டிப்பாக வெற்றி காணுவீங்க. எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் தொழில் விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றி காணுவீங்க. பெற்றோருடனான உறவுகள் அப்படின்றது மேம்படும். இந்த டைமில் உங்களுக்கு 7.5 சனியும் நடந்துட்டு இருக்கிற சூழலில் நீங்கள் நிவாரணம் பெறக்கூடிய சூழலாக இந்த பயிற்சியானது கண்டிப்பாக இருக்கும். நிவாரணம் எப்படின்னா மருந்து தருவாங்க. ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, கால் சுளுக்கிருச்சு அப்படின்னா ஒரு மருந்து தருவாங்க பார்த்தீங்களா, அந்த மருந்து தருவது தான் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முதலத்தில் ஆயிருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும், வருமானம் கண்டிப்பாக இருக்கும், நிறைய வெற்றிகளை காண போகிறீங்க, சொத்து மதிப்பு வாங்க போகிறீங்க, வண்டி வாகனம் நிலம் வாங்கும் யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதற்கு நல்ல லாபம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆரோக்கியம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த பணம் சம்பாதிக்கிறது, வெற்றி காணுவது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாதையை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த மறந்துடுறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துக்கோங்க. டெய்லியுமே இருக்கீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் உடம்புக்காக இந்த டைமை செலவு பண்ணுங்கள். பணத்துக்காக ஒரு டைமை செலவு பண்ணுங்கள். டெய்லி காலை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட நல்ல உணவை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் 4 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதற்கான வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.